அடுத்த கொஸ்டின், இந்த குழந்தையோட அம்மா யாரு? இதுதான் கொஸ்டின். ஹூஸ் திஸ் மதர்? இந்த குழந்தையோட அம்மா யார்? ஒரு குழந்தை பக்கத்தில் 2 அம்மா இருக்காங்க, பாட்டி நிற்காங்க. கையில் இருக்க திங்ஸ் வச்சு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யார் அம்மான்னு. பாருங்க. ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கையில் பர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க பர்ஸில் பார்த்தீங்க, அவங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பால் பாட்டில் இருக்குது. அவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. ஓகே, இந்த 2 படத்துக்கு இடையில 3 வித்தியாசம் இருக்குது. கண்டுபிடிங்க பார்ப்போம். 3 டிஃபரன்ஸ் இன் தி பிக்சர். ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ், தலையில் இருக்கக்கூடிய தொப்பி, அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய பேக், இந்த 3 தான் 2 படத்துக்குள்ள வித்தியாசம். வேறு ஏதாவது கூட இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே 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 இந்த கொஸ்டினை பாருங்கள். 3 கார் ஒரு ஜங்ஷனில் வந்து நிற்குது. 3 காரில் எந்த கார் ஃபஸ்ட்டில் போனால் இந்த டிராஃபிக் வந்து கிளியர் ஆகும்? இதுதான் கொஸ்டின். படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 10 செகண்ட் உங்களுக்கு டைம் கிடைக்குது. அதுக்குள்ளே அந்த எந்த கார் ஃபஸ்ட்டில் போனால் இந்த டிராஃபிக் வந்து கிளியர் ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். பாருங்கள். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த 2ஆம் நம்பர் கார் ஃபஸ்ட்டில் போயிட்டுன்னா அந்த ரூட்டு கிளியர் ஆகிடும். அப்புறம் இந்த 1ஆம் நம்பர் கார் வந்து லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகிடும். இந்த 3ஆம் நம்பர் கார் வந்து ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகிடும். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த படம். இந்த படத்தில் ஒரு 6 மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறேன். உடனே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நீந்திட்டு இருக்கேன், ஒரு டாட்டாய்ஸ் போகுது, மீன் நீந்தது, அப்புறம் லோட்டஸ் இருக்குது. அதில் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம். 6 மிஸ்டேக் இன் தி பிக்சர். இந்த படத்தில் 6 மிஸ்டேக் இருக்கு. ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஆன்சர். பாருங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதும் இதுவும் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. இதில் பிடிச்சிருக்க மிஸ்டேக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின். ஆலியா தூங்குனாங்க 11 PM to 1 PM. இப்போ அவங்க எவ்வளோ நேரம் தூங்குனாங்க? இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A, B, C, D. நீங்களே கால்குலேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிங்க. 2 மணி நேரம், 14 மணி நேரம், 26 மணி நேரம், 8 மணி நேரம். எவ்வளோ நேரம் தூங்குனாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. 11 PM to 1 PM ஸ்லீப்பிங். ஓகே, கால்குலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் 14 hours.
14 மணி நேரம். அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் ரிலீவிங் பர்சன்? ரெண்டு பேரில் யார் ரிலீவ் ஆகுறாங்க? இதான் கொஸ்டின். படத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க. அதில் ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் இதில் ரிலீவ் ஆகக்கூடிய பர்சன். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் 1 அவங்க தான் ரிலீவ் ஆக போகிறாங்க. அதனால தான் எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. அடுத்த ஆளுக்கு ரிலீவ் இல்லை, தான் சோகமாக உட்காந்துருக்காங்க. இதுதான் என்னுடைய கொஸ்டினோட ஆன்சர் நம்பர் 1. அடுத்த கொஸ்டின். 2 சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. 3 அம்மாக்கள் இருக்காங்க. இதில் இந்த சிறுவருடைய அம்மா யார்? இதுதான் கொஸ்டின். ஹூ இஸ் மதர்? ஹூ இஸ் தி மதர்? யார் இந்த சிறுவருடைய அம்மா? இந்த 3 பேர் கையில் இருக்க திங்ஸை பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிங்க யார் இந்த சிறுவருடைய அம்மான்னு. கண்டுபிடிச்சிங்களா? கெஸ் பண்ணுங்க. ஹூ இஸ் தி மதர்? இந்த சிறுவருடைய அம்மா யார்? ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3வது அம்மா தான் இந்த 2 சிறுவருடைய அம்மா. ஏன்னா அவங்க கையில் 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு அவங்க தான் இந்த சிறுவருடைய அம்மான்னு ஃபைனல் ஆகிட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் ஸ்மார்ட்டர்? இதில் புத்திசாலியா? இந்த 2 பேர் ஒரே வெயிட் உள்ள லோடை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு ஆள் இழுக்கிறாரு, ஒரு ஆள் தள்ளிட்டு போகிறாரு. இதில் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது யார்? அதான் கொஸ்டின். ஓகே, பாருங்க யார் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஓகே, உங்களுக்கே தெரியும் யார் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை தள்ளிட்டு கொண்டு போகிறார். ஸோ அந்த தள்ளிட்டு போகிற பர்சன் ஏ தான் ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா அவர் ஒரே ஒரு போஸ் மட்டும் அவருடைய உடம்பை கொடுத்து தள்ளி கொண்டு போகிறார். ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய தவறு எது? இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் ராங் இன் தி கிச்சன் பிக்சர்? இந்த கிச்சன் பிக்சரில் இருக்கக்கூடிய தவறு எது? இந்த டயக்ராம், இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு அம்மா வந்து தர தொடச்சிட்டு இருக்காங்க. ஒரு அங்கிள் வந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு திங்ஸையும் பாருங்கள் எது எங்கே வச்சுருக்காங்கன்னு. பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன தப்பு இருக்குன்னு. ஒரு செகண்ட் பாருங்கள், கவனமாக பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த தர தொடக்கி கூட துடைப்பத்தை கொண்டு அந்த ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. அதுதான் அதில் ஈடுபடுத்து. ஓகேயா? ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த ஒரு ஆஃபீஸ் வந்து இந்த ஆஃபீஸில் 3 பேர் இருக்காங்க. இந்த ஆஃபீஸில் பாஸ் யார்? இதுதான் இந்த கொஸ்டின். இந்த 3 பேரில் யார் பாஸ்? ஹூ இஸ் தி பாஸ் இன் தி பிக்சர்? இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸோட பாஸ் யார்? ஒரு ஆள் எழுப்பி நிற்காங்க, ஒரு ஆள் சேரில் உட்காந்து கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் பாஸ் மாதிரி நின்று போஸ் கொடுத்து இந்த கையில் நிறைய கண்ணாடியே கலத்துறாங்க. கண்ணாடியே கலத்திட்டு போஸ் கொடுக்காங்க. 3 பேரோட பொசிஷன் உங்களுக்கு தெரியும். பாருங்க யார் இதில் பாஸ்ன்னு. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எழும்பி நின்றுட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி நிற்கார் பார்த்தீங்களா? அவர் தான் பாஸ். அந்த
அந்த கம்ப்யூட்டர் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மிதிக்கக்கூடிய நபர் தான் இந்த ஆஃபீஸோட பாஸ். ஓகே, கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.